BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடத்தை பிடிச்ச இயக்குநர்களில் ஒருவர் மகேந்திரன். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், பாலு மகேந்திரா போன்றவர்களுடைய திறமையான வரிசையில மகேந்திரனும் இடம் பிடிப்பாரு. அற்புதமான காதல் கதையையும் குடும்பங்களின் உணர்வுகளையும் திரையில இவரை போல வெளிக்காட்டக்கூடிய இயக்குனர் யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். அவருடைய வாழ்க்கையிலையும் காதல் கதைகள் இருந்திருக்கு. அதை பத்தி நாம கொஞ்சம் பார்க்கலாம். இயக்குனர் மகேந்திரனுக்கு 2 திருமணம் ஆகியிருக்கு. இது ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த 2 திருமண வாழ்க்கையில அவர் என்ன அனுபவிச்சார் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இயக்குனர் மகேந்திரன் ரொம்பவே திறமைசாலி, நல்ல படங்களை கொடுத்திருக்காரு. அவர் எம்ஜிஆர் தான் அவரை ஸ்டார்டிங்ல உதவி இயக்குனராக தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. அது மூலமாக தான் அவருடைய சினிமா கேரியரை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா பல வெற்றி படங்களை கொடுத்தாரு. அவருக்கு திருமணமாகி ஒரு மகன் இருந்தாங்க. அவருக்கு ஜான் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த மகனுடைய முதல் படம் விஜயோட சச்சின்ற படமாகும். மகேந்திரனுடைய அப்பா சிவாஜி கணேசனின் உறவினரான இவருடைய தந்தையின் மூலமாக சிவாஜி கணேசனுக்கு அறிமுகமாகி அப்புறமா சிறு சிறு வேடங்களை நடித்தார். அப்புறமா தன்னுடைய நடிப்பு திறமையால் பல 100 படங்களை நடிச்சிருக்காரு. நாடகங்கள், சினிமா என பிஸியாக நடிச்சிருக்காங்க. ஷூட்டிங்கில் கூட புத்தகமும் கையுமாக தான் இருப்பார். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, முத்துராமன் என டாப் ஹீரோக்களோட படங்களை நடிச்சிருக்காரு. நடிகர் செந்தாமரையின் மூலமாக இயக்குனர் மகேந்திரனுக்கு அறிமுகமானவங்க தான் பிரேமி. மகேந்திரனின் முள்ளும் மலரும் படத்தில் அவங்களோட நடிக்க வாய்ப்பு கிடைச்சோம். அதை அவங்க மறுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இருவரும் நெருங்கிய நண்பர்களாக மாறி உதிரி பூக்கள், ஜானி, பூட்டாத பூட்டுகள் உள்ளிட்ட மகேந்திரனின் பல படங்களை தொடர்ந்து நடிச்சிட்டு வந்தாங்க. நெருங்கிய நண்பராக இருந்து வந்த மகேந்திரன் பிரேமியின் நட்பு நாளடைவில் காதலாக மலர்ந்துடுச்சு. ஏற்கனவே மகேந்திரனுக்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறாருன்னு தெரிஞ்சும் மகேந்திரன் மீது இருந்த மரியாதை மற்றும் அன்பால் அவருடைய காதலை பிரேமி ஏற்றுக்கிட்டாங்க. மகேந்திரனுடன் காதல் உண்டான பின்பு இருவருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கவே சினிமாவில் நடிக்கிறத நிறுத்திட்டு வீட்டில் இருக்கிற வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாங்க பிரேமி. மகேந்திரனுக்கும் இடையில படங்கள் எதுவுமே இல்லாததால் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருந்தது. முதல் மனைவி குழந்தையை கவனிக்க வேண்டும், காதல் மனைவி பிரேமி மற்றும் அவங்களுக்கு பிறந்த குழந்தையை பார்க்கணும். இப்படி பயங்கர பொருளாதார நெருக்கடியில் ஆளாகிட்டாரு மகேந்திரன். குடும்பத்தின் வறுமையை சமாளிக்க தனக்கு தெரிஞ்ச தையல் வேலையை பார்க்கறது, அப்பளம் செஞ்சு விற்கிறது, இப்படி பல வேலைகளில் பிரேமி ஈடுபட்டாங்க. இதுக்கடையில் இதை சமாளிக்க முடியாமல் மகேந்திரன் அதன் பின்பு மகனின் எதிர்காலம் கருதி பிரேமி தாய் வேடம் உள்ளிட்ட பல படங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வந்து மகனை வளர்த்த பின்பு பிரேமியின் மீது இருந்த காதலும் குழந்தையுடன் அவரை விட்டு பிரிந்ததும் குடும்பத்தின் வறுமையை சமாளிக்க தனக்கு தெரிஞ்ச தையல் வேலை, அப்பளம் செய்து விற்பது போன்றவற்றை செய்து வந்த போதிலும் இந்த நெருக்கடிகளை சமாளிக்க முடியாமல் பிரேமியை விட்டு பிரிந்து விட்டார் மகேந்திரன். அதுக்கப்புறமா மகனின் எதிர்காலம் கருதி பிரேமி தாய் வேடம் உள்ளிட்டவற்றை ஏற்று மீண்டும் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தாங்க. பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வந்து மகனும் வளர்ந்த பின்பு பிரேமியின் மீது இருந்த காதலும் குழந்தையினுடன் அவர் வைத்திருந்த அன்பும் அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. அவருக்கு செய்த துரோகம் என நினைத்து பல இடங்களில் மகேந்திரன் வருத்தப்பட்டிருக்காராம். தனக்கும் பிரேமிக்குமான காதல் வாழ்க்கைக்கு இடையில் இருந்த நண்பர்கள் பலரிடமும் பிரேமியை கைவிட்டது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காராம். மிகப்பெரிய அறிவாளியாகவும் படைப்பாளியாகவும் கலைஞனாகவும் இருந்த மகேந்திரனின் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோகம் இருந்திருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இதை பற்றின உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள்.